அதே மாதிரி இன்னொரு எக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்டத்தட்ட 40 தடவை சிபிஐலேருந்து ஜாமீன் வாங்கிட்டே இருந்தார். இது இன்னி வரைக்கும் கொஞ்ச நாள் உள்ள போயிட்டு 100 நாள் உள்ள போயிட்டு வந்தார். இன்னும் இல்லை, அந்த கேஸ் என்னாச்சு தெரியல. அப்போ இதுக்கெல்லாம் ரெமெடி என்ன? நாம் சும்மா இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வருவோம், ஒரு புக்கை பார்ப்போம், ஒரு ரிவ்யூ இருக்கும், பிரமாதமாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு புக்கு இருக்கும், வேறு ஏதாவது ஒரு ஷோ போகும், பாண்டி ஏதாவது ஒரு நடத்துவார், அருமையாக இருக்கும், எல்லாருக்கும் கை தட்டிட்டு அந்த டயத்தை பாஸ் பண்ணிட்டு இப்படியே போகணுமா? தென் வாட் இஸ் அவர் டியூட்டி? இப்படியே இருந்து கை தட்டிட்டு போயிட்டு இப்படியே இருந்துட்டான் தான். தென் ஹூ வாஸ் டு பெல் த கேட்? இதில் ப்ளீஸ் டோன்ட் பிரிங் இன் டு எனி கம்யூனிட்டி. ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ பப்ளிக் சொசைட்டி, everybody should write to the president, prime minister or the judiciary and அவங்களுக்கு என்னென்ன மீடியாவில் தெரியுமோ, வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை பிளாக்லேயோ இல்லை இது நியூஸ் பேப்பர்லேயோ டிவி மீடியாஸ்லேயோ அவங்கெல்லாம் அப்படி சொல்லும்போது they have to make a comment, powerful comment. அதான் சார், இப்போ அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேலே யார் பனிஷ் பண்ணுறது? ஹெச்ஆர்என்சி கீப் ஆன் வயலேட்டிங் தி கோர்ட் ஆர்டர். சார், பப்ளிக் சொசைட்டி பவர்ஃபுல் சொசைட்டியா இல்லையா சொல்லுங்க? அப்போ இப்படியே இருந்தால் நீங்கள் அடிக்கடிக்கே பயந்து ஓடிண்டே இருப்பீங்களா? அடிக்கடிக்கே குடிஞ்சுட்டே இருப்பீங்களா? நாளைக்கு யாருக்கோ நமக்கு வராமல் போகுமா? அப்படி நீங்க சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா சார், நீங்க என்ன பண்ணீங்கன்னு என்ன கேட்காதீங்க சார். சட்டம் என்ன பண்ணுன்னு தான் கேட்கணும். நான் என்ன பண்ண முடியும்? சட்டம் என்ன பண்ண முடியும்? பீப்புள் ஆர் எஸ்கேப்பிங் த்ரூ தி லாஸ். அதானே லூப்ஹோல்ஸ் ஆஃப் தி லாஸ். அம்பேத்கர் சட்டம் போட்டார், அம்பேத்கர் தனியாவா போட்டாரு? அவருக்கு கீழே 2500 பேர் போட்டாங்க, 10 கமிட்டி போட்டாங்க, 10 கமிட்டி கீழே 25 பேர் போட்டாங்க, 2500 பேர் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த இதுலேருந்து போயிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஹவு த கான்ஸ்டியூஷன் ஹஸ் பீன் எனாக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பேத்கருக்கு 2500 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ஒப்பீனியனை அதுக்கு கீழே இருக்கிற கமிட்டி இது ஃபில்டர் பண்ணி அந்த கமிட்டியிலேருந்து திருப்பி மேலே டாப் கமிட்டி ஒரு 10 பேர் இந்த கமிட்டிக்கு அதுலேருந்து டிஸ்கஷன் நடந்து பார்லிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அன்னைக்கு அந்த சட்டங்கள் சில சமயத்தில் நல்ல எண்ணத்தை வச்சு அடிப்படையாக போட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, இப்படியெல்லாம் நம்ம நாட்டு மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி போட்டிருக்கலாம். அப்போ இப்போ இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், யூ ஃப்ளட் வித் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நமக்கு தான் இருக்க. நம்ம எல்லாரும் எதுக்கு போகிறோம்? நம்ம எதுக்கு போனோம்? நமக்கு பயம். நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு பயமா இருக்குன்னா வேண்டாம். நான் இன்னைக்கு என்னோட நம்பர் தரேன். லெட் அஸ் ஆல் ஃபார்ம் ஏ கமிட்டி, ஒரு சொசைட்டி. இல்ல சார், அது ராங் கேஸுக்கு தானே போடுறாங்க. தப்பான கேஸோ இல்ல வேற எது மாதிரியே பேச கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இப்போ ஒருத்தர் சொன்னார் அழகா, என்னன்னு சொன்னாரு, ஹெச்ஆர்என்சி வயலேட் பண்றாங்க. அப்ப ஹெச்ஆர்என்சி இந்த கொஸ்டினை இது வயலேட் பண்ணிடுச்சு ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா? இல்ல சார், இல்ல முடியாது. முடியாதுன்னு எப்படி சொல்லுங்க? நான் சிக்னல் எடுக்கிறேன், சிக்னல் வயலேட் பண்ணிட்டேன். வயலேட் பண்ணனே என்ன பனிஷ் பண்ண முடியுமா முடியாதா? there is a proof. அதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், இங்க வர ஓகே ரைட். சாரி, நான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நான் இதோட நம்ம ஒரு நம்பர் அவர்கிட்டே சொல்றேன், என்னோட நம்பரையும் சொல்றேன். நம்ம என்ன சொல்றோம், ஒரு பப்ளிக் சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அது மூலியமா போடலாம். இண்டிவிஜுவல் யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டாம். சரியா? என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 988-463-2102. 988. Okay, let us all welcome
Sri Swamiji, you must come here. Subramanian sir. Ji. Okay. Now the stage will be taken over by the organizers. Thank you for the opportunity. 988-463-2102. I think நான் சொன்ன விஷயத்தை சுவாமிஜி லைக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ் திங்ஸ். ரைட். Rangaji. So the guests, the eminent speakers of today's program, they have arrived. Sri Prabhakaran ji as well as Dr. Swami. So both of them are here. So we will commence the program very shortly. Good evening. I request all of you to stand for the Tamil Thai Vazhuthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. I welcome you all to this evening's program, ladies and gentlemen. I also request the dignitaries and the celebrities to please come to the dais. I request Swamiji to come here on the dais, and I request Subramanian Swamiji also to please come. I now request the author, Mr. Mahalingam Balaji, to please come to the dais. Mr. Mahalingam Balaji.
I also request Bhaskaran Prabhakaran to come onto the stage, please. Come onto the dais. We are waiting for G.R. Swamiji. He's just on his way. He'll be here in 5 minutes. So please bear with us.
Good evening. Extremely sorry for the delay. Swamiji is held up by... Yes. Okay. Okay. I will now introduce the author, Mr. Mahalingam Balaji. He hails from a lineage of Vedic scholars and Agnihotris who moved to secular occupation one generation ago. He has had a successful career in the corporate sector for nearly 3 decades, having held many leadership positions in India and abroad. As a corporate leader and research director, he is well known for his thought leadership and extensive experience in setting up global research and analytics teams and mentoring research teams at scale. Currently, he is incubating a think tank to articulate the Bharatiya civilizational worldview in contemporary contexts and develop institutional mechanisms to aid research on Bharatiya Parampara traditions. The urgent focus is to challenge the hate narratives against practitioners of Sanatana Dharma, especially the Brahmin community. He writes under the pen name Asi. Mr. Mahalingam Balaji. நமஸ்காரம். இங்கே தமிழில் பேச சொல்லி நிறைய ரிக்வெஸ்ட் வந்தது, அதனால் நான் தமிழிலேயே பேசுகிறேன். ஸ்ரீ குருப்யோ நமः. சதகோடி வித்தால சதிபாய முகபாகி குதிபாய் கடா மதகோடி உலகேழும் மனம் நார வரும் யானை வழிபாடுவாம். இங்கே தர்மாச்சாரியாரை அனுகிரகம் செய்திருக்கும் ஜிஎஸ் சுவாமிகளுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து கொண்டிருக்கிறார், க்ஷமிக்கணும் ஃபார் த டிலே. இந்த விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்திருக்கோம் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்களுக்கு, இந்த விழாவிற்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக நம்முடன் வந்திருக்கும் திரு பிரபாகரன் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த புத்தகத்தை நாங்கள் ப்ரூஃப் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்த உடனே நிறைய பேரிடமும் கொடுத்து அவர்களுடைய ஃபீட்பேக்கும் ஆசீர்வாதமும் வாங்கப்பட்டது. முதலில் ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிசன் அவர் அதை வாங்கி பார்த்தார். இது என்ன, பிராமண வெறுப்பு, பிராமண துவேஷம், இது ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், ஒரு 30-40 ஆண்டுகளாக இது கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு இந்தியா லெவலில் ஒரு 3-4 பேரை சொன்னார் குறிப்பிட்டு. அது அவருடைய கருத்தா சொன்னார். இன்னும் சில பேரிட கேட்கும்போது அவர்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபூதி, அதை எங்க கூட ஷேர் பண்ணிட்டா. அவளும் சொன்ன கருத்து, ஆமா இது நிறைய நடக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப நம்ம எல்லாம் இங்க கூடியிருக்கோம், நம்ம எல்லாருக்குமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் படுறது. நிறைய பேர் இங்க காலில் முன்னாடி மீட் பண்ணும்போது இதை பத்தி பேசினான். ஆங்கிலத்தில் நாங்கள் ஒரு பதம் யூஸ் பண்ணுவோம், எலஃபண்ட் இன் த ரூம் அப்படின்னு. அது எப்படின்னா, ஒரு யானை ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருந்ததுன்னா அதை பார்க்குறவா எல்லாருக்குமே அந்த யானை இருக்குது தெரியும். இதை தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது இல்லாத மாதிரியே பேச்சு சம்பாஷணை நடக்கும். யாராவது பேசுவாளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அதை பேச்சு கடந்து போயிடுவாங்க. இந்த டாபிக்கும் ஒரு கிட்டத்தட்ட எலஃபண்ட் இன் த ரூம் அப்படிதான் தோன்றது. ஆனா இந்த எலஃபண்ட் இன் த ரூமை பத்தி நாம இப்ப பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா பிராமண எதிர்ப்பு பேச்சுன்றது அந்த சூப்பர் சீனியர் ஸ்டடிஸ் சொன்ன மாதிரி ஒரு 30 வருஷமா 40 வருஷமாகவோ போல நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-250 வருடங்களுக்கு மேலாக கட்டமைக்கப்படுகிறது. இட்ஸ் a fake narrative which has been built.
அது எதனால கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா, the aim is not even Brahmins. இதனுடைய குறிக்கோள் பாரதிய நாகரிகத்தை எப்படி அழிப்பது. பிராமணர்கள் அதற்கு ஒரு தடையாக இருப்பதனால் அவர்கள் முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள். So the aim and objective of this Brahmin hate narrative is not even about Brahmins. It is about the destruction of a civilization. Brahmins just happen to be in the way and they will be massacred first. இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும், இது என்ன பிராமின்ஸ் முதல்ல குறிவைக்கிறார்கள் அப்படின்னு. இது எதனால வருதுன்னா, ஒரு சிவிலைசேஷன் நாகரிகம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய பண்புகள், அதனுடைய மரபுகள், அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், இதை லிவிங் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துக்கொண்டு போகும் பணி இது எல்லாருக்கும் இருக்கு, அந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கு. ஆனா ஒரு சில சமூகங்களுக்கு அந்த பொறுப்பு அதிகமாக கொடுக்கப்படும். அதாவது இந்த நாகரிகத்தை சிவிலைசேஷனல் நாலேஜ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு இதை குறிப்பிடுவார்கள். இதை பற்றி பேசும்போது ப்ரொஃபசர் ஜீன் லீமி இதை மிக அழகாக குறிப்பிடுவார். அவர் என்ன சொல்லுவாருனாங்க, மற்ற சிவிலைசேஷன்ஸை பற்றி பேசும்போது, the pyramids have been eroded by the desert wind, the marble broken by earthquakes, and the gold is stolen by the robbers. அப்படின்னு மற்ற சிவிலைசேஷன்கள் அப்படி பிசிக்கலாக தங்களை அடையாளப்படுத்தின்றது. பாரதிய சிவிலைசேஷனை பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார், பட் தி sacred Vedas are chanted daily for thousands of years in an unbroken chain of generations, traveling like a great wave through the spirit of mind அப்படின்னு சொல்லுவார். இதனால தான் since Brahmins are at the edge of this civilizational war as knowledge carriers, they are being transmitted. They are being targeted first. அப்புறம் ஒரு கேள்வி வரும், இது என்ன பிராமணர்களை பற்றி மட்டுமே ஒரு சம்பாஷணையா, அவர்கள் மட்டுமே குறிவைக்கப்படுகிறார்களா? கேள்வியே தப்பு. நம்முடைய கருத்து என்ன பதிவு பண்றோம்னா, பிராமணர்கள் முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள், அவர்கள் மட்டுமே அல்ல. Brahmins are targeted first, but they are not the only ones. இது மற்ற சமூகங்களுக்கும் நடக்கும். ஒரு சமூகமும் இந்த மாதிரியான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் till the Bharatiya civilization is totally annihilated. ஏன்னா இந்த சிவிலைசேஷன்ன்றது எல்லாருடைய பொது சொத்து, இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இல்லை. அதனால எல்லாரையும் அழிச்சாதான் இந்த நாகரிகத்தை அழிக்க முடியும். ஸோ இட் வில் ஸ்ப்ரெட். இப்போ இந்த புத்தகத்தில் முக்கியமான செய்திகள்னு பார்ப்போம். ஒரு 200-250 வருடம் முன்னாடி இது கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இது எப்படி கட்டமைக்கப்படுகிறதுனா, ஐரோப்பாவில் ஒரு கட்டுரை எழுதப்படுகிறது இந்தியாவை பற்றி. இந்த கட்டுரை 8 to 12 வயதுக்கான குழந்தைகளுக்கு எழுதப்படுகிறது. அந்த கட்டுரையில பிராமண வெறுப்பு பதிவாகியிருக்கு. அது 200 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு இது கற்றுத்தரப்பட்டிருக்கு. இது இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த பிராமண வெறுப்பு பேச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதை அதிக சம்பாஷணை இதை பத்தி பேசப்படாததுனால இதுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படவில்லை. மாண்டுக்கு உபநிஷத்துல ஒரு பதம் வரும், அலட்சணம் அச்சிந்தியம். ஜிஎஸ் சுவாமி அவர்களுக்கு எங்களுக்கு தண்டனை விட்டார். ஜிஎஸ் சுவாமி உத்தரவுடன் தொடர்கிறேன். சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மாண்டுக்கிய உபநிஷத்துல ஒரு பதம் வரும், அலட்சணம் அச்சிந்தியம் ஆவ்யபதேசியம் ஏகாத்மபத்திய சாரம் அப்படின்னு போகும். அது இட்ஸ் ஹைலி பிலாசபிக்கல் பாயிண்ட். ஆவ்யபதேசியம் அப்படின்னா ஒரு பொருளை எப்படி நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியாது, வேர் லாங்குவேஜ் இட் செல்ஃப் கேனாட் ஆப்ரேட் அப்படின்றது அதனுடைய பொருள். பிராமண வெறுப்பு பேச்சு அது ஒன்றும் அப்படிப்பட்ட வஸ்து கிடையாது. அதனால அதுக்கு ஒரு நாமகரணம் வச்சிருக்கோம்,
பிராமோபோபியா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைத்து அது டிஃபைன் செய்யப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம இதை பத்தி பேசும்போது பிராமோபோபியா அப்படின்ற ஒரு பதத்தை யூஸ் பண்ணலாம். அப்ப நமக்குள்ள ஒரு காமன் லாங்குவேஜ் கிடைக்கும், இது மேலும் பேசு பொருளாகும் அப்படின்றது ஒரு வேண்டுகோள். செய்வீர்களா? இன்னும் கொஞ்சம் சத்தமா. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பிராமின் ஜெனோசைடுன்னு ஒரு டைட்டில் இருக்கே, இது எதுக்காக? இது ஒரு சென்சேஷனலிசமா? இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு டைட்டில் வச்சுட்டாளா? இல்ல இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பேச்சா? இஸ் இட் an exaggeration? ஜெனோசைட் அப்படின்றத பார்க்கும்போது உலக அளவில் ஒரு மாடல் இருக்கு. 8 ஸ்டேஜா இருந்தது, அதை ஒரு 10 ஸ்டேஜா ஆக்கியிருக்கா. அது எப்படி போகும்னாக்கா, அது வந்து சிம்பிளைசேஷன், கிளாசிபிகேஷன், டிஸ்கிரிமினேஷன், டீஹியூமனைசேஷன், ஒரு 10 ஸ்டேஜஸ் டிஃபைன் பண்ணியிருக்கா, கட்டங்கள்னு சொல்லலாம். இந்த 10 கட்டங்களுக்கும் அதற்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்னு சொல்லலாம், குணம், பண்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அதை இது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. இதை பிராமண சமூகத்தின் நிலையோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ the word genocide was not used as an exaggeration. It was used after carefully evaluating the facts and applying the mind. அடுத்ததாக இந்த வெறுப்பு பேச்சு அப்படின்னு பேசும்போது சொல்லுவா, இது என்ன ஏதோ இன்டர்நெட்ல அவளுக்கு ஏதோ அர்த்தம் இல்லாத ஒரு கோபம், வெண்டிங், ராண்டிங் அப்படின்னு சொல்லுவா. இது அந்த மாதிரி கிடையாது. இன்டர்நெட்ல நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் வயலன்ஸ் ஹேஸ் ரியல் வேர்ல்டு பிசிக்கல் கான்சிக்வன்சஸ். இது உலகளாவில் இதற்கான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு, இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால ஒரு வெறுப்பு பேச்சுங்கிறது வன்முறைக்கு கண்டிப்பாக வித்திடுகிறது என்பது ஆராய்ச்சிகளின் முடிவு. அப்புறமா ஒரு கேள்வி வரும், சரி இது என்ன ஒரு கேஷுவல் ரேண்ட் மாதிரி தானே இருக்குன்னா கிடையாது. இது கட்டமைக்கப்படுகிறது. இதுக்கு நிறைய பணம், நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணப்படுகிறது. அதுவும் இந்த புத்தகத்தில் அதை பற்றின ஆதாரங்களும் இருக்கு, அதுவும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் சொல்லுவோம், உத்திகள். இது சும்மா இல்லை, இது ஒரு உத்திகளை யூஸ் பண்ணி ஒரு மெத்தாடிக்கலாக நடத்தப்படுகிறது. அது நிறைய இருக்கிறது. ஒரு சில உத்திகளை அந்த புத்தகத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த புத்தகத்தில் இல்லாத ஒரு உதாரணத்தை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இது எப்படி விளக்குறதுன்னா, இப்போ ஒரு கற்பனையாக நினைச்சுப்போமே, ஒரு வைட்டமின் மாத்திரை, சத்து மாத்திரைன்னு சொல்லுவா, அது ஒன்று யாரோ கண்டுபிடிக்கிறான், இது சாப்பிட்டா 5 வருஷத்துக்கு உடம்பு நல்லா இருக்கும், இந்த நோய் நொடியெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறான்னு வச்சுக்கோ. இந்த டாபிக்குக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்பந்தம்? கிடையாது இல்லையா? நம்ம மேலோட்டமாக பார்க்க போனோம். இது ஒரு கற்பனை தான், நிஜம் இல்லை. எப்படி டெக்னிக் நடக்கிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிராமண வெறுப்புன்ற அந்த ஒரு லென்ஸ்ல பார்க்கும்போது எப்படி பண்ணுவான்னா, நிறைய பிராமணர் இதை எடுத்துக்கிறாங்களா, இல்லை நிறைய பிராமணா இதை எடுத்துக்காம இருக்காங்களா? இது ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் இல்லையா? இதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்கலாம். நடுவுலையும் ஒன்று நடக்கும். சில பேர் எடுத்துக்கலாம், சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க. இது சுபாவம், இது யதார்த்தம். இது நிறைய பேர் இது எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் வந்ததுன்னா, இதை பாருங்க, நமக்கு தான் இந்த மூட பழக்க வழக்கங்கள், மந்திரங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சயின்டிஃபிக்காக இந்த மெடிசின் பின்னாடி தான் போகிறாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வரும். இல்லை இவங்க நிறைய சாப்பிடல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இதை பாருங்க, அறிவியலுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு சமூகம், மூட நம்பிக்கைகளால மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்னு ஒன்று சொல்லிடும். கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் பேர் சாப்பிடல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பேர் இந்த ஸ்வீகரிக்கிறாங்க இல்லையா, அவங்களேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. கொஞ்சம் பேர் அதை ஸ்வீகரிக்காமல் இருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்டேருந்து போய் நீங்கள் ஏன் இது நீங்கள் சாப்பிடல அப்படின்னா அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இந்த காரணத்தை வார்த்தைகளை போட்டுட்டு அந்த ஃபோட்டோவையும் கூட போட்டுட்டு பாருங்க, சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் அப்படின்னு. அதாவது இது எப்படின்னா, உலகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இது மாதிரியான உத்திகளின் மூலமாக எந்த ஒரு சமூகத்தையும் நாம தாக்க முடியும் அப்படின்றது இந்த டெக்னிக்குகள் மூலமா தெரிய வருது. நாகரிக அழிப்புக்காக இது நிறைய செய்யப்படுகிறது.
இதனால் இது புதுசு இல்லை. இது நம்ம பிராமணர்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க, மற்ற கம்யூனிட்டிகளும் இதை ஃபேஸ் பண்ணுவோம். கடைசியாக டெக்னாலஜியும் யூஸ் பண்ணப்படுகிறது. டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது சடங்கு சம்பிரதாயம், யாகம், அதுக்கான அக்னி உரம், அதுக்கு நெய் ஊற்றப்பட வேண்டும். இதெல்லாம் எதுக்கு? ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வீடியோ கேம் மாதிரி பண்ணிட வேண்டியது. இதுக்கு ஒரு என்விரான்மெண்டல் அப்படின்ற அதுக்கு ஒரு அடைமொழியும் கொடுத்துட வேண்டியது. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இது மாதிரி நிறைய கட்டமைப்புகளும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இந்த நாகரிகத்தையும் இதனோட பழக்க வழக்கங்களையும் ட்ரிவியலைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நடந்துருக்கு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இதெல்லாம் சரி, இதுக்கும் எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த புத்தகத்தினால எனக்கு என்ன நன்மை? இந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தில் ஒன்று வரும், வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டான். இப்போ இந்த வாட் இஸ் இன் இட் ஃபார் மீனாக்க இது எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 200 வருடங்களாக இந்த சிவிலைசேஷனல் பேட்டில் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இதை நம்ம ஒரு டிஸ்டிங் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவா. ஒரு சில படிவங்களாக நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த ஃபேஸில் பார்க்கும்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கிராமங்களை விட்டு சிட்டிக்கு வந்தாச்சு. தங்களுடைய பிராச்சீனமான தொழிலை விட்டு செக்யூலர் ஜாப், உடை மாறிட்டு புண்டரம், சிகை போன்ற அடையாளங்கள்லாம் துறக்க வேண்டியதாக போச்சு. இப்போ அடுத்த வேவ் நடந்தது. சிட்டிகள்ல இருந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு நிறைய பேர் போக ஆரம்பிச்சாச்சு. இப்போ மூணாவதா இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடக்கிறது? குளோபலா நடக்க ஆரம்பிச்சு. அமெரிக்காவில் நடக்கிறது, யூரோப்பில் நடக்கிறது. இப்போ என்ன பண்ணலாம்? இலான் மஸ்க்ன்றவர் ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட போறாராம். அதை பற்றி வேணா யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கேயும் கூட வரும். அதனால இது ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. இதை பேச வேண்டியது, இதை தவிர்க்க வேண்டியது நமக்கு நிர்பந்தம் இருக்கு. இரண்டாவதாக இன்னொரு கேள்வி வரும், இது என்ன சிவிலைசேஷனல் பேட்டில்? நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு கேட்பா சில பேர். அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும்னா, பாரதிய நாகரிகம் சிவிலைசேஷன் இஸ் நாட் எ ரைட்ஸ் பேஸ்ட் சிவிலைசேஷன். இது உரிமைகளுக்கான சிவிலைசேஷன் இல்லை, இது கடமைகளுக்கான சிவிலைசேஷன். இட் இஸ் அ டியூட்டி பேஸ்ட் சிவிலைசேஷன். இது கிட்டத்தட்ட எல்லா மொழிகளிலும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லா மொழிகளிலும் இது இருக்கு. நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஈன்று புறந்திருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, ஒளிர்வாள் ஏந்தி அருஞ்சமம் முடுக்கி கலிலிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு ஒருத்தருக்கான டியூட்டி விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இது செஞ்சுதான் ஆகணும். கடைசியாக இன்னொரு கேள்வியும் வரலாம், நான் பாட்டுக்கு என் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன், என்னுடைய ஃபேமிலியோட என் வேலை, நான் எதுக்கு இந்த பேட்டில் எல்லாம் நுழையணும்? வேண்டாமே, நான் இதை விட்டுட்டு இருந்துடுறேனே. குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் நின்னாரு, யதிமாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபானயக தார்தராஷ்டிரான் ரணே ஹன்யு தன்மே ஷேமதரம் பவேத். விட்டுட்டு விட்டுருப்பா என்ன அப்படின்னு நிற்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் யூ, மீ ஆர் எனி ஒன். It is a civilizational battle where each and every person is a legitimate target. So, இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துன்னு போறது? அடுத்த நடவடிக்கைக்கு வெறுப்பு பேச்சுக்கு பதிலா வெறுப்பு பேச்சு என்னைக்கும் ஒரு தீர்வு இல்லை. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இத தர்மசாஸ்திரம் நியாயப்படி நம்முடைய அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு இந்த வெறுப்பு பேச்சை எதிர்கொள்ளணும். அதிர்ஷ்டவசமா டாக்டர் சுவாமி போல சில தாட் லீடர்ஸ் இந்த பாதையில முன்னாடி போயிருக்கா. நாம அந்த வழியை பின்பற்றி அதே வழியில் நாம இன்னும் பிரயாணிக்கணும். இதுதான் இதுக்கான ஒரு சரியான தீர்வாக இருக்கும். கடைசியாக ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்னால ஸ்ரீரங்கம் அந்த கோவில், அதில் இருக்கிற மூர்த்திகள், அவற்றை காப்பாற்றி நமக்கு கொடுப்பதற்காக, அந்த பொக்கிஷங்களை நாம் இன்னும் பாதுகாக்கணுன்றதுக்காக ஆயிரக்கணக்கான நம்முடைய முன்னோர்கள்
உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அவர்கள் 40 வருடங்களுக்கு மேலாக அந்த மூர்த்திகளை தங்கள் தோளில் தாங்கிக் கொண்டு தினந்தோறும் காடும் மலையுமா அலைஞ்சு கஷ்டப்பட்டு நமக்காக அதை பொக்கிஷங்களை பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 வடிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம். அவங்க அதை வார்த்தையா சொல்லலை, அவங்களுடைய செயலை செஞ்சு காமிச்சிருக்காங்க. They showed us that some things are more important and more sacred than just mere existence. அப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் அந்த வழி வந்த நாம அவர்களுக்கு நம்முடைய கதைங்க எப்படி தெரியப்படுத்தணும்னா, நம்ம இந்த சேலஞ்சை எதிர்கொள்ளணும். ஏன்னா இந்த சொல்யூஷன் நம்ம எல்லாருக்கிட்டேருந்து வரணும். ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும், நாம எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும். அதுக்காக நாங்கள் சப்தரிஷி அப்படின்னு ஒரு சின்ன முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். அந்த இணையதளமும் இங்கே இருக்கும். அந்த இணையதளத்தின் வாயிலாக இதில் ஒரு நிர்பந்தம் இல்லை, யாராருக்கு விருப்பம் இருக்கோ சேர்ந்து கொள்ளலாம். எப்படி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை போகிறது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த பயணத்தில், இந்த முயற்சியில் கபித்வஜமாக அந்த பரம்பொருள் நம்மோடு இருந்து நமக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், அனுகிரகிக்கணும்னு அந்த பரம்பொருளை வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ராமராம். Thank you, Mahalingam Balaji, sir. A warm welcome to His Holiness Swami, G.R. Swamiji. I now request him to deliver his Srimukam, the scroll, which will be handed over to the author. Please. Now a very important part of this evening's program, the book release. I request the people in the dais, the celebrities to please release the book. Thank you, sirs. I now request Sri Naradur Sudarshan to honor the guests with shawls and gifts. About Swamiji, Sindalangara Shenbaga Sampat Kumara Ramanuja Mannar Jiyar is the titular Pidadipati of the Sindalangara Mannargudi Matham. He has taken sannyasa and occupied the Pitham with a view to uniting the Hindus and predominantly works among the marginal
and underprivileged sections of the Hindu society, whom he calls Thirukulathor in Vaishnava tradition. The mutt was established by Manavala Mamunigal, who was in the line of Pillai Lokaracharya, one of the acharyas after Swami Ramanujacharya. The mutt is thus 600 years old. There are records from the 19th century that discuss the Shandalangara mutt's contribution towards expenses for renovating the Madapalli, the temple kitchen at Vanamamalai mutt. Even today, there are places called Jiyar Thopu in Mannargudi. There is a special Tirtham reserved for the Jiyar at the Mannargudi temple, which is taken by the Bhattacharya, the Pujari. However, the seat was vacant for the last 120 plus years before he was ordained. Swamiji, please, a few words. ಅಶ್ವತ್ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಮನ್ ಶ್ರೀರಂಗ ರಂಗರಂಗ நாராயண ஜீயர் திருவடியை சரணம். ஸ்ரீமன் ஸ்ரீ ஸ்ரீ முதலேண்டான் திருவடியை சரணம். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்த பிராமண பாகவதர் எல்லோருக்குமே என்னோட ஆசீர்வாதங்கள். நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேதிக்கையும் ஒரு ஸ்டேஜும் எப்படி இருக்குன்னா, நம்ம எங்கே போனாலுமே யாரை பார்த்தாலுமே அவங்களுடைய மனசுல என்னென்ன ஒரு துவேஷம் அப்படின்னு கிளம்பியிருக்கு. அது அப்பேற்பட்ட துவேஷம் என்னன்னு பார்த்தா அது ஒரு பிராமண துவேஷம். ஆமாம், அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போனாலுமே அவங்க ஆரியர்கள், இவங்க திராவிடர்கள், அது இல்லாத ஒரு இதுவே எந்த விதமான கல்பனைகளும் தெரியாமலேயே சில பேர் ஒரு இதை பண்ணிக்க. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம். வேதத்தில் கூட நமக்கு பிராமணத்திலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய இப்போ நம்ம திராவிட மீன்ஸ் அது 3 விலைகள் இருக்கக்கூடிய இதில் கூட நம்ம தமிழ்லேயே நமக்கு நம்மளுடைய இதில் நம்ம வேதங்கள் இது இருக்கு. நமக்கு அது எல்லாமே நமக்கு அதெல்லாம் பார்க்க போனா அது எல்லாமே நம்ம பார்க்க நமக்கு ஆரியருக்கோ இந்த இதுக்கோ இந்த மாதிரி இல்லை. இந்த 3 ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி 3 இது சேர்ந்து திராவிடர்கள். இதை போய் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு, நாங்கள் திராவிடர்கள் இவருக்கு இது இல்லை, அது பிராமண விரோதம், திராவிடர்கள் பிராமண விரோதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இப்போ நின்று நம்ம போகிறோம். ஆனால் அதில் அவங்களுக்கும் கிளியராகவே நம்ம சொல்லணும், தட் இஸ் வேதத்திலேயே திராவிட வேதம், தட் இஸ் திராவிட வேதம் மீன்ஸ் தட் இஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள் இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். திராவிட தமிழ் வேதம், தட் இஸ் இது இல்லை. அந்த மாதிரி நமக்கு வேதத்திலையுமே இதுலையுமே எங்கேயுமே நமக்கு வேறுபாடு நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் வேறு வேற பிராமணம், பிராமண விரோதம். ஆனால் நாம் எல்லாருமே எங்கே போனாலுமே நம்ம கொஞ்சம் கலாச்சாரங்கள், நம்மளோட வைபவங்கள், நம்மளுடைய ஜீன், தட் இஸ் வாட் வி கால் இட் as a Brahminism, இதை நம்ம எல்லாரும் நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம அதை பார்த்தே ஆகணும். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம், அவரோட பிராமணம் இது இது எல்லாமே. இப்போ ஒரு எங்கேயோ போறோம், யாரோ போனா திருமணம் வச்சிருக்க பாகவதர் இது பண்ணிட்டு இருக்காலும் அவர் பூனல் போட்டுட்டா அப்படின்னா வெறும் பூனலை போட்டுண்டா போராது. நம்ம குணோபவித்தத்தை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் போறோம்னா போறாது. நம்ம திரிகாலம் இல்லைன்னா ஏக காலமாவது நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய வைபவத்தையும் நம்ம பார்த்தாகணும். முதல்ல நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய பிராமணாலேயே நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், எல்லாருமே வந்துட்டே இருக்கும். ஆனால் எங்கே போனாலுமே நாம் நம்மளுடைய கலாச்சாரமான கலைகள், அது விபூதியாக இருக்கட்டும், திருமணா இருக்கட்டும், அதை இட்டிக்கிறதுக்கு இன்னைக்கு சங்கோஜப்பட்டு இருக்கோம். முதல்ல நாம் அதுலேருந்து வெளியே வரணும். நம்ம எங்கே போனாலுமே நம்மளுடைய கலாச்சாரத்தில் விபூதியாக இருக்கலாம், திருமணம் இருக்கலாம், எதாக இருந்தாலுமே
நாம தைரியமா எல்லா இடத்துலயுமே அதை வச்சுட்டு போகலாம். நம்ம என்ன பண்றோம், ஆபீஸ் போச்சு, ஐயோ நான் திருமணம் வச்சுட்டு போனேன், பக்கத்து வீட்டுல பக்கத்துக்கு வேற யாரோ மாறி வந்த தர்மத்துக்காரன் அவனை நம்மளை பார்த்து கிண்டல் பண்ண போறானே, அதுக்கு பயந்துட்டு நம்ம ஒரு இது அதுதான் ஒரு இதுவே சொல்றது உண்டு. There are 3 types of religion. One is genuine religion, one is created religion, அது created religion, and one is forcible religion. அது genuine religion அப்படின்னு போன genuine religion அது நமக்கு இந்துத்துவம் வரும், ஹிந்துல இருந்து பேசிக்கலி பிராமின், இந்த மாதிரி கிரியேட்டட் ரிலிஜியன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இட்ஸ் கிரியேட்டட். இந்த ஃபோர்ஸபிள் இதுனா இந்த இஸ்லாம்ல வரும், இல்லை ஃபோர்ஸாக இது பண்ணி we have to make the entire universe to Islam, இந்த மாதிரி that is a forcible religion. இந்த கிரியேட்டிவ் இது மாதிரி ஜினைனா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிந்து தர்மம், நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய பிராமணத்துவம், that is called real religion is called Hindu religion. இது நம்மளுடைய பிராமணர்கள் எங்க போனாலுமே நம்ம 1% இருக்குமோ 2% இப்போ எங்க எந்த எப்படி இருந்தாலும் நம்ம யாராவது நம்மளோட இனிஷியல் மாற்ற முடியுமா? எப்படி இருந்தாலுமே எங்க போனாலுமே நம்ம இனிஷியல் மாற்ற முடியுமா? மாறுமா? ஆனா நாம நம்ம ஆபீஸுக்கோ இதுக்கோ போக மாத்திரம் ஏன் நம்ம கலாச்சாரத்தை மாத்திக்கிறோம்? அதனால எங்க போனாலுமே இந்த ஒரே ஒரு கான்செப்ட், let us save Brahminism, நம்மளுடைய தர்மம், இதையே நம்ம காப்பாற்றுவோம். அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தையும் நம்மளுடைய தர்மத்தையும் நம்ம காப்பாற்றுவோம் சொல்லி அடியன் ராமானுஜதாசன் சத் குடும்ப சமேத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்திரஸ்து லோகோ ஜன சுக்கினோ பவந்து சர்வே ஜன சுக்கினோ பவந்து. Thank you, G.S. Swamiji. I would like to introduce now Mr. Bhaskaran Prabhakaran, a writer and a columnist. He is the director of GEM Shipping Services. He is a Bachelor of Engineering from the College of Engineering, Chennai, postgraduate diploma in Port and Shipping Management. Earlier he served as Assistant Traffic Manager, Madras Port Trust. He had been manager operations in various shipping companies. He has attended various seminars and courses, national as well as international. He has also published a lot of research papers, one of them being marketing strategy for ports. He has also presented a paper on diasporic tendencies in ancient Tamils. He has also brought out a few publications on varied subjects. He is also a recipient of a few awards, winner of Akiyama Award, instituted by International Association of Ports and Harbors, Japan, for the year 1992. A columnist, a media personality. I request Mr. Bhaskaran Prabhakaran to say a few words. உம்பர்வாண்டுயர் ஒளித்தருள் சிவத்தை உலகளாம் புகழ் உத்தமப் பொருளை தம்பமாகிய அகிலாண்டமும் தாங்கும் சம்புவை சிவதர்மத்தின் பயனை பம்பு சீரருள் பொழிதருள் முகிலை பரமஞானத்தை பரமசட்சகத்தை நம்பினோர்களை வாழ்விக்கும் நலத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே. எனதருமை வீர இளம் சிங்கங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரும்படி அழைத்த ஒருங்கிணைப்பாளர்களே, நண்பர் ரங்கநாதன் அவர்களே, இந்த புத்தகத்தின் ஆசிரியர் அசி என்ற பாலாஜி அவர்களே, வணக்கத்துக்குரிய ஜி.ஆர். சுவாமிகள் அவர்களே, நமக்கெல்லாம் கஜகேசரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சுவாமி அவர்களே, நமக்குத்தான் கஜகேசரி, எதிரிகளுக்கு சூறாவளி, சிம்ம சொப்பனம், மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். உங்களோடெல்லாம் சந்திப்பது எனக்கு ஒரு ஆனந்தம். அதிலே இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே
டாக்டர் சுவாமி அவர்களை இப்பொழுதுதான் முதல் முறையாகவே நான் பார்க்கிறேன். பார்க்கும் பொழுதே மேடையில் உட்காரக்கூடிய பாக்கியம் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய கோடி நமஸ்காரங்கள். ஆமா, சரி. இந்த புத்தகம் பிராமின் ஜீனோசைட் தலைப்பு ரொம்ப பயங்கரமான ஒரு தலைப்பு. நான் கூட இந்த புக்கு படிக்க ஆரம்பிக்க முன்னால இதுல ரொம்ப இந்த காஷ்மீர் படுகொலைகளை பத்தி ரொம்ப லிஸ்ட் போட்டு ஒரு கிரைங் ஓவர் த ஸ்பில்ட் மில்க் அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். இல்லை, இந்த புத்தகம் தலைப்பு பயங்கரமாகவும் மிரட்டுவதாகவும் ஒரு மெனசிங் டைட்டிலாக இருந்தா கூட இதுக்குள்ள உள்ள கண்டென்ட் மிக நேர்த்தியாகவும் ஒரு அகடமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல எல்லா தகவல்களையும் தரவுகளையும் மிக நேர்த்தியாக ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ் வெரிஃபைடு, வெட்டட், சப்ஸ்டான்ஷியேட்டட் யூசிங் லாட் ஆஃப் பிரைமரி சோர்சஸ் அண்ட் ரெஃபரன்சஸ். அது ஒரு கடும் உழைப்பு அந்த புத்தகத்திலே தென்படுகிறது. அதற்காக நான் நண்பர் பாலாஜி அவர்களை பாராட்டுகிறேன். அதிலும் நிறைய சிம்பாலிசமும் இருக்கு. அந்த அட்டைப்படத்திலிருந்து அவருடைய புனைப்பெயர் அசி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மித்திக்கல் ஸ்வாட் எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பூடகமாகவும் ரகசியமாகவும் சில விஷயங்களை அந்த புத்தகத்திலே சொல்லாமல் சொல்கிறார். பாடி லாங்குவேஜ் மாதிரி அந்த புத்தகத்துக்கே ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. அந்த வகையில இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு புத்தகம். அந்த டேக் லைன் ஆஃப் த டைட்டில் அது சொல்வதுபடி இது இந்த புத்தகம் இந்த பிராமின் ஜெனோசைட் அல்லது பிராமண துவேஷம் என்பது ஐயர் ஐயங்கார் போன்ற ஜாதிகளை மட்டும் குறிப்பிட்டு நடத்தப்படுவதில்லை, அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் ஒரு சிறிய சமூகத்தவர்களை நேரடியாக தாக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த புத்தகத்திலே. ஆனால் திஸ் இஸ் a precursor or prelude for a larger phenomena which I feel and I call it de-Hinduization of Indian society. இந்த பாரதிய நாகரிகத்தை, இந்த பாரதிய சமுதாயத்தை இந்து மத நம்பிக்கைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே நம்மளை ஒரு ரெண்டுங்கட்டான் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு பண்பாட்டு அனாதைகளாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த பிராமின் ஜெனோசைட். அதை நமது பாலாஜி அவர்கள் சரியான முறையிலே கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக அவர் பிராமோபோபியா அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறார். மிகச் சரியான சொல்லாடல் தான் அது. தினம் தினம் நமது அன்றாட வாழ்க்கையிலும் பத்திரிகைகளிலும் சினிமா துறைகளிலும் எப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கிண்டல் செய்யப்படுகிறார்கள், ஏளனம் செய்யப்படுகிறார்கள், இழிவு செய்யப்படுகிறார்கள் என்பதை இந்த சொல் நேரடியாக நமக்கு அப்படி கண்ணு முன்னால நின்று அடிக்குது. அந்த வகையிலே அந்த வகையிலும் இந்த புத்தகம் ஒரு சிறப்பான புத்தகமாக திகழ்கிறது. இந்த புத்தகத்தை அவர் 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். முதல் பகுதி தி ஃபெனாமெனா, இரண்டாவது அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன், மூன்றாவது கேஸ் ஸ்டடி, சில உதாரணங்களை தருகிறார், நான்காவதாக அடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக ஒரு ஆப்டிமிஸ்டிக்கலா லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருக்கிறார். இந்த ஃபெனாமெனா என்பதை பற்றி பாலாஜி அவர்களே இங்க தெளிவாக எடுத்துரைத்தார்கள். எப்படி இந்த ஃபெனாமெனா, ஏன் இதுக்கு இந்த பேட்டில் ஃபீல்டு என்ன, அதில் இருக்கக்கூடிய கம்பேட்டன்ஸ், போராடும் களம் என்ன, அதில் போராடக்கூடிய நபர்கள் என்ன, அப்படி என்றதை பத்தி கொஞ்சம் சிந்தித்தோம்னா இது களம் என்ன, the hearts and minds of the common public, சாதாரண மனிதர்களுடைய எண்ணங்களும் இதயங்களும் எண்ணங்களையும் கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியிலே யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள்? கலோனியல் 200 வருடங்களுக்கு முன்பிருந்து நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் இதில் முதலாக இதில் பங்கு பெற்றார்கள். அவர்களை தொடங்கி த சூடோ அகடமிக்ஸ், அறவேக்காட்டுத்தனமாக மக்கள கல்வியை படித்துவிட்டு ஆராய்ச்சியாளர்களாக தங்களை காட்டிக்கொண்ட ஒரு உள்நோக்கம் கொண்ட ஆராய்ச்சியாளர்கள், சுருக்கமாக சொல்வதானால் மக்காலஸ் கிராண்ட் சில்ட்ரன், அவர்கள் இரண்டாவதாக இதிலே வந்தார்கள். மூன்றாவதாக மிஷனரிகள், இறுதியாக மீடியாக்களும் இதிலே சேர்ந்து கொண்டார்கள். இதன் மொத்த வடிவமாக கடைசியாக பிராந்திய அரசியல் செய்யும் சில அரசியல் கட்சிகள் பிராமண எதிர்ப்பை மட்டுமே முன்னிறுத்தி பதவிக்கு வந்த காரணத்தால் அவர்களும் இதிலே சேர்ந்து கொண்டார்கள். சரி, பிராமணர்களை ஒவ்வொருவரும் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? விடுதலை போரில் அதிகமாக பங்கு பெற்றவர்கள் பிராமணர்கள். எனவே ஆங்கிலேயர்களுக்கு அது இடைஞ்சலாக இருந்தது. இவ்வளவுதான் விஷயம். இதற்காக இட்டுக்கட்டியதுதான் பல கதைகள். அடுத்ததாக இந்த மக்காலை கல்வி கற்ற அவர்களுக்கு என்ன வருத்தம் என்றால்,
எல்லா பதவியிலும் பிராமணர்களே அமர்ந்து விட்டார்கள், அவர்கள் எல்லாத்தையும் பிடித்துக் கொண்டார்கள். ஏன் நீ பிடிக்க வேண்டியதானே? உன்னை யார் பிடிக்க வேண்டாம்னு சொன்னது? இதுல ஒரு சின்ன ஒரு கலாச்சார பின்னணி இருப்பது, அதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு எல்லாரும் அதை பற்றி பேசுகிறார்கள். அதாவது இந்த கல்வி முறை, நவீன கல்வி முறை என்பது இங்கே வந்த பொழுது நாம் அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் விவசாயத்தை சார்ந்திருந்தோம். எப்படியாவது நமது தொழில், நம்ம கொத்தனாக இருந்தாலும் சரி, தச்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏக்கர் நிலம் இருக்கும், அதிலே ஒரு விவசாயம் நடந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் நமது சமுதாய அமைப்பு இருந்தது. ஆகையினாலே பள்ளிக்கூடம் என்று திறந்த பொழுது நமது பிள்ளைகளை அனுப்புவதற்கு மற்ற சமுதாயத்தால் முடியவில்லை. அவர்களுக்கு மேன் பவர் தேவைப்பட்டது. பிராமணர்கள் மட்டும் மொத்தமாக வந்து விட்டார்கள் என்று பார்த்தால், புள்ளி விவரங்களை படித்து பார்த்தால், நிலச்சுவார்ந்தார்கள் இருந்த பிராமணர்கள் சமுதாயத்திலிருந்து கல்விக்கு உடனே வரவில்லை. யாரெல்லாம் ஆசிரியர் தொழிலில் இருந்தார்களோ, கோவில் தொழில்கள் இருந்தார்களோ, அவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் முதலாக இந்த பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பாடம் கற்றார்கள். அதன் பின்னால் மற்றவர்கள் தொடர்ந்து வந்தார்கள். அவர்கள் வரும்பொழுது கண்டிப்பாக இவர்கள் தானே அதிக இடத்துல இருப்பார்கள். இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி இதை ஒரு போராட்டக்களமாக மாற்றியது ஆங்கிலேயர்கள். மூன்றாவதாக மிஷனரிகளுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் பல வகையிலும் சிரமப்பட்டார்கள், அதை நாம் மறுக்க முடியாது. ஆனாலும் மிஷனரிகளுடைய சக்சஸ் ரேட் என்ன? 2%. அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம். இவன் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இவன் கொடுமைப்படுத்தப்படுகிறான், கோவிலுக்குள் இவனை விட மறுக்கிறார்கள், ஆனாலும் இவன் இந்த மதத்திலிருந்து வர மறுக்கிறான். அப்படின்னா இதுல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? நமது ஆதி தமிழ்குடி சகோதரர்கள், இன்று தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்கிறோம், அந்த சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் மிஷனரிகளுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், என்னை 500,000 வருடங்களாக கோவிலுக்குள் விட மறுத்தாலும் சரி, நான் என்னுடைய இறைவனை விடமாட்டேன். அவர்கள் அல்லவா இந்துக்கள், அவர்கள் அல்லவா நாம் வணங்கும் தெய்வங்கள். அப்பேற்பட்ட பக்தர்களை இவர்கள் எளிதாக மதம் மாற்ற முடியும் என்று நினைத்தார்கள், முடியவில்லை. உடனே அவர்களுக்கு தோன்றியது என்ன? இதற்கு தடையாக இருப்பது பிராமணர்கள், அவர்களை எதிர்க்க வேண்டும். இப்படியாக வளர்ந்ததுதான் இந்த பிராமண எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பு துவேஷமாக எப்பொழுது மாறியது என்றால், அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னர் தான். மாற்று கருத்து இல்லை. பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வந்து குடியரசுன்னு நாளிதழ் ஆரம்பிக்கிறார். அந்த தலைப்பு படம் என்ன தெரியுமா? அந்த லோகோ, ஒரு இந்த நடுவுல கோவில், இந்த பக்கம் சர்ச், இந்த பக்கம் மசூதி. இதுதான் குடியரசுடைய முதல் நாளிதழுடைய லோகோ. கடவுள் நம்பிக்கை இல்லை என்று பெரியார் முதலில் பேசவில்லை. அண்ணாதுரை அவரோடு சேர்ந்த பிறகுதான் இந்த குதர்க்கமான வாதங்களை எல்லாம் பெரியார் எடுத்து வைக்கிறார். அதாவது ஏற்கனவே ஒரு இஞ்சி தின்ன குரங்கு அதற்கு தேள் கொட்டிய பிறகு அது என்ன செய்யுமோ அதைத்தான் அண்ணாவுடன் சேர்ந்த பெரியார் செய்தார். குடியரசு நாளிதழில் படித்து பாருங்க, இப்ப கூட அது ஆர்கைவ்ல இருக்கு. ஒருத்தர் இறந்து விட்டார், சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார் என்று பெரியாரே எழுதுகிறார். அவர் எப்போ கடவுள் மறுப்புக்கு வாராருன்னா, இந்த இதெல்லாம் விட்டுட்டு 37க்கு பிறகு பழச விடணும்னா 2 வழி இருக்கு. மிஷனரிகள் அதை தெளிவா செய்வாங்க, உடனே பேரை மாத்தணும். அதே போல பெரியாரும் குடியரசை விடுதலைன்னு மாத்துறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நீதி கட்சியை அப்படியே திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார். இப்படி பழைய அடையாளங்களை அழித்தொழித்து விட்டு புதிதாக ஒரு தத்துவத்தை வைக்கும் பொழுதுதான் இந்த பிராமண துவேஷம் என்பது அண்ணாவனுடைய முயற்சியால் பெரிய அளவில் கட்டமைக்க. அண்ணா எங்கிருந்து கத்துக்கொள்றார்? ஹிட்லரிடமிருந்து. ஹிட்லருக்கு என்ன வேணும்? பாசிட்டிவா எவ்வளவோ பேசி பார்க்கிறான், அரசியல் எடுபடவில்லை. அவனால ஒரு எலெக்ஷனை கூட மெஜாரிட்டியா ஜெயிக்க முடியல. உடனே அவன் கண்டுபிடித்தது, நமது எல்லா குறைகளுக்கும் காரணம் யூதர்கள். ஏன் யூதர்களை தேர்ந்தெடுத்தான்? சிம்பிள் காரணம், நியூமரிக்கலி மைனாரிட்டி. அவர்களால் பெரிய ஓட்டு விழாது. மனிதருக்கு எப்போதுமே ஒரு சுவாபம் உண்டு, நல்ல பொருள்களை ஏற்றுக்கொள்வது நமக்கு கஷ்டம், தீயவற்றை ஏற்றுக்கொள்வது எளிது. பால் கூவி கூவி தான் நம்ம வீட்டில இருந்து கொடுக்கறாங்க. டாஸ்மார்க் எங்க இருந்தாலும் தேடி போய் வாங்குறோம் இல்லையா? நாளைக்கு சரி வாங்கல, நீங்க எல்லாம் சும்மா தானே இருக்கிறீங்க, நாளைக்கு வாங்க ஒரு கோவில்ல போய் ஒரு உழவார பணி பண்ணுவோம்னா எத்தனை பேர் வருவீங்க? முடியாது.
இந்த தெருவில் போய் கல் எடுத்து அடிச்சு இந்த கடைகள்லாம் மூட வைக்கணும்னு இன்னைக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா 50 பேர் என்னை சுத்தி வந்துருவாங்க. இது மனித இயல்பு. ஆகையினால யாராவது ஒரு கற்பனை எதிரியை உருவாக்கி விட்டால் என்னுடைய குறைபாடுகளை நான் அடுத்தவனிடம் தெரிந்து விடலாம். நான் படிக்கல, நான் முயற்சி எடுக்கல, நான் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அது எனக்கு இழுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏன் மேல தப்பு இல்ல, அவன் வந்ததுனாலதான் எனக்கு கிடைக்கல. இது நம்மளுடைய ஒரு சோம்பேறித்தனமான முடக்குவாத மனோநிலை. இதை ஊக்குவித்தது அண்ணாதுரை. அண்ணாதுரை வந்த பிறகுதான் இந்த திராவிட கழகம் பிராமண துவேஷத்தை ஒரு விஷமாகவே கக்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் பார்ப்பானையும் பாம்பையும் கண்டால் பாம்பை முதலில் அடி என்ற இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? அண்ணாதுரை. பெரியார் இல்ல, அண்ணாதுரை தான் முதல்ல கொண்டு வந்தார். அது பெரியார் அண்ணாதுரைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பப்பட். அவ்வளவுதான். இதெல்லாம் இந்த பினாமினன் என்ற பகுதியிலே நமது பாலாஜி அவர்களும் சொல்லியிருக்கிறார். நான் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்ததாக அவர் மேனிஃபெஸ்டேஷன் அதை பத்தி அவரே சொன்னார். ஒரு 8 வகையில வந்ததை 10ஆக மாற்றி கொடுத்திருக்கிறார். எல்லாம் சரிதான். இன்னொன்னு, ஏன் இந்த ஆங்கிலேயர்களும் மற்றவர்களும் சேர்ந்து இதெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்கள், ஏற்கனவே சொன்ன காரணங்களோட இன்னொன்னு, 1857 நமது முதல் சுதந்திர போர்ல வட இந்தியா கலந்து கொண்டது, தென்னிந்தியா கலந்து கொள்ளவில்லை. அப்ப தென்னிந்தியாவை இப்படியே வச்சிருக்கணும், ஒரு அலூஃபாவே வச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? வடக்கு தெற்குக்கு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தணும். அதுதான் ஆரிய திராவிட கோட்பாடு. வட இந்தியாவிலையும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள், சேர்ந்து ஒரு தேசிய இனமாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்பதற்கு அடையாளமே பகதூர் ஷாவை அவர்கள் மன்னராக அறிவித்தது. அப்ப அவர்களை இந்து முஸ்லிம் இதை பிரிக்கணும். 3 பிரிவுகளாக இருந்தால் பற்றாது, இது 3000 பிரிவுகளாக வர வேண்டும் என்றால் ஜாதி தான் ஒரே ஆயுதம். உடனே எந்தெந்த ஜாதி சங்கங்கள் புறப்பட்டனமோ அது எல்லாவற்றுக்கும் ஆங்கிலேயர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்றேன். 1877 இருந்து 79 வரைக்கும் பிரிவி கவுன்சில்ல வந்த வழக்குகளில் 9% வழக்குகள் எங்களை உயர்ந்த ஜாதிகளாக மதிக்க வேண்டும் என்று ஜாதி சங்கங்கள் தொடர்ந்த வழக்குகள். லண்டன் வரைக்கும் போய் என்னைய பெரிய ஜாதின்னு மதிக்கணும்னு கேஸ் போடுறாங்க. இதுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தியது யார்? இங்க இருந்த அதிகாரிகள். இப்படியாக வளர்ந்தது இந்த பிராமபோபியா எனப்படும் பிராமண துவேஷம். சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல அவர் பல காரணங்கள் எல்லாம் சொன்னார். 2-3 விஷயங்கள் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில தொடர்புடையது, உங்களுக்கும் நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் என்பதனால், டாக்டர் சாமி அவர்கள் இருப்பதனால் அதை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். ஒன்னு, நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருப்பது ஏதாவது ஒன்றை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக எடுத்து ஒன்று சொல்வார்கள். அதுல குறிப்பாக நடந்தது ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் கி வீரமணி அவர்களுக்கும் நடந்த ஒரு உரையாடலில் கி வீரமணி அவர்கள் சொல்றார், இந்து திருமண மந்திரங்கள் ஆபாசமானவை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுல ஒரு குறிப்பிட்ட வரியை சொல்றார், இந்த பெண்ணை முதலில் அக்னி மணந்து கொண்டான், பின்னர் வாயு மணந்து கொண்டான், பின்னர் மணந்து கொண்டான்ங்கிறத நான் சொல்றேன், அவர் இன்னும் மோசமா சொன்னார். பின்னர் இந்திரன் மணந்து கொண்டான், அப்புறமாக உனக்கு வழங்கப்படுகிறாள் அப்படின்னு. பட் இது கேட்ட உடனே எனக்கே ஒரு தூக்கி வாரி போட்டது. இப்படி ஒரு மந்திரங்களை நமது முன்னோர்கள் சொல்லிக் கொண்டு இருப்பார்களா? இதை பிராமணர்கள் புகுத்தி விட்டார்கள். அவர்களும் தானே அதே மந்திரத்தை சொல்றாங்க. அந்த அறிவு கூட இல்லாம அவர் பேசிக்கிட்டு இருந்தார். சரி, யாராவது அறிஞர்கள் இதற்காக மறுப்பு தெரிவிப்பார்கள் என்று நான் 2 மாதங்கள் காத்திருந்தேன். ஒன்றும் நடக்கவில்லை. ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ஒரு யூடியூப் வீடியோல நானும் மொழிபெயர்ப்பை பார்த்தேன், மொழிபெயர்ப்புல இப்படிதான் போட்டிருக்குன்னாங்க. சரி, இன்னும் ஒரு சீக்ரெட் டெக்ஸ்ட் என்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போய் பார்த்தா ரால்ஃபோடைய டிரான்ஸ்லேஷன் இப்படிதான் போட்டிருக்குது. அப்பொழுதுதான் முடிவு செய்தேன், இனிமே டிரான்ஸ்லேஷனை விடக்கூடாது. என்னுடைய சம்ஸ்கிருத புலமை என்பது மிக மிக குறைவு, ரொம்ப ஒர்க்கிங் நாலேஜ் தான். ஆகையினால பட் இன்னைக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருப்பதனால் நானே அந்த இது ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல 85வது ஹிம், 85வது பாடல், ஒரு 52 வரிகளுடைய பாடல், 52 ரிக்குகள், கன்னிகள். 34வது வரி தான் இந்த பிரச்சனைக்குரிய வரி. அப்படி என்றால் முழுமையாக இதை படிக்க வேண்டும் அப்படின்னு மொத்தத்துக்கு நானே மொழிபெயர்த்த பொழுது அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரு திருமண நிகழ்ச்சி நமக்கு காண்பிக்கப்படுகிறது.
யார் யாருக்கும் திருமணம்? சோமன், நம்ம சோமபானம்னு சொல்றோம், அந்த சோமனுக்கும் சூரிய பகவானின் மகளான ஒரு பெண்மணி, அவளுடைய பெயரும் சூர்யா, இந்த இருவருக்கும் திருமணம். அதை தான் இந்த பாடல் விவரிக்கிறது. அதைத்தான் நம்மளது மந்திரங்கள்ல நம்மளும் ஒவ்வொரு திருமணத்திலையும் அதை நம்ம ஞாபகப்படுத்துறோம். என்ன நடக்குது? பெண்ணுடைய மணப்பெண்ணுடைய வீட்டுக்கு மணமகன் வருகிறான். வந்த உடனே இவங்க அவனை உபசாரம் பண்றாங்க, பரிசுகள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு நடக்கத்தானே செய்யுது. பர்சம் நிச்சயதார்த்தம்ங்கிறது அன்னைக்கு நடக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமணம் நடக்குது. இந்திரனை ஆவாகனம் பண்ணி அந்த திருமணம் தொடங்குகிறது. எல்லாம் தொடங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா அஸ்வினி தேவர்கள் தங்களுடைய ரதத்தை கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த பெண் கணவனுடைய வீட்டுக்கு போகணும். இது வரைக்கும் அந்த 32 வரிகள் முடிந்து விடுகின்றன. 33வது வரியிலே அந்த புரோகிதர் சொல்றார், இந்த மணப்பெண் போகும் வழியிலே மேடு பள்ளங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த அடுத்த வரி, இந்த மணப்பெண் போகும் வழியிலே கொடிய விலங்குகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த மணப்பெண் போகும் வழியிலே கள்வர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். இது முதல் வரி. அதுக்கு அடுத்த வரியில முதல்ல சொன்னதற்கு பதியாக அக்னி விளங்க வேண்டும், அடுத்ததற்கு பதியாக வாயு விளங்க வேண்டும், அடுத்ததற்கு பதியாக இந்திரன் விளங்க. அப்படி என்றால் இந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல பதிங்கிறது ராஷ்டிரபதி, அதிபதினு சொல்றோம் இல்லையா, அந்த பதி இவன் பதிபத்தினின்னு நினைச்சுக்கிட்டான். அப்ப ராஷ்டிரபதியை நம்ம ராஷ்டிர பத்தினின்னு சொல்லுவோமா முர்மூர் அவர்களை? அது பெண்ணாக இருந்தாலும் அதிபதி தானே அவர்கள். இந்த அடிப்படை யாருக்கு? நம்ம திராவிட கழகம் இல்ல, மொழிபெயர்த்த ரால்ஃப் மேக்ஸ் முல்லர் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படி என்றால் ஒன்று அவர்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியவில்லை, அல்லது உள்நோக்கத்தோடு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இல்லையா? இந்த திராவிட கழகங்கள் 50 வருஷமா புத்தகம் போட்டு சந்தோஷமா வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வெளியிடுறது ஒண்ணு, 50 வருடமாக நாம் ஏன் கேள்வி கேட்கவில்லை? இதுதான் நாம் உங்களிடம் இன்றைக்கு சொல்ல விரும்புவது. அடுத்ததாக இந்த இன்டாக்ட்ரினேஷனுக்கு புது கதைகளை அவிழ்த்து விடுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நந்தனாருடைய கதை என்ன கதை? டக்குன்னு யாரா சொல்லுங்க மாமா. நந்தனார் ஒரு பிராமணரிடம் அடிமையாக வேலை பார்த்தார். இவர் சிதம்பரம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறார், அவர் விடவில்லை. அதான கதை. சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்திலே இந்த பிராமணர் என்ற கேரக்டரே கிடையாது. நந்தனாருக்கு பல வேலைகள் அவர் யார்கிட்டையும் அடிமையாகவும் இருக்கவில்லை. ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதி என்பவர் நந்தனார் சரிதம் என்ற நாடகத்தில் முதலாக இதை புகுத்துகிறார். அதுக்கப்புறமா 2 சினிமா வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நந்தனாரை சிதம்பரத்துக்கு போக விடாமல் தடுத்தது ஒரு பிராமணர். இதுல விவரம் தெரியாம நம்ம தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் சாமி சாரை வச்சுக்கிட்டு தான் சொல்லணும், அவருக்கு பாரதின்ற பட்டத்தை வேற கொடுத்தார். கோபாலகிருஷ்ண விவரம் நம்ம அவ்வளவு இன்னசென்டா இருந்திருக்கிறோம். இப்படி ஒரு உள்நோக்கம் இருக்குது என்பதை நமக்கு அன்றைக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். இதுபோல் பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும், சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இல்லை என்பதனால் அடுத்ததுக்கு போகலாம். இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு முக்கியமாக ஒரு கருத்தரங்குக்கு நமது பாலாஜி அவர்கள் வருகிறார். அது என்ன? ஆரிய திராவிட கோட்பாடு. உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஆராய்ச்சியில இறங்காதீர்கள். காரணம் என்னவென்றால், இந்த ஆராய்ச்சியின் ஃபவுண்டேஷனல் ஃப்ரேம்வொர்க் இட்செல்ஃப் இஸ் ராங். இப்ப எதுக்காக இதுன்னா, இப்ப யூடியூப்ல நிறைய பேர் இந்த தலைகிரின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், ரிக்வேதிக் மக்கள் எல்லாம் இந்தியாவிலே தோன்றியவர்கள். ஓகே, பட் எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸ் ரிக்வயர் எக்ஸ்ட்ராடினரி ப்ரூஃப். அவரால் என்ன ப்ரூஃப் தர முடிகிறது? ஒரு சில பெயர்களை கொடுத்துட்டு இதெல்லாம் பழைய பெயர்கள், இந்த இதெல்லாம் புதிய பெயர்கள், எனவே இதுவர்கள் பழைய மன்னர்கள். இது ஒரு ஆராய்ச்சியா? ஒன்று ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், நியூமிஸ்மேட்டிக்ஸ், ஆர்கியாலஜிக்கல், ஸ்கிரிப்சுரல் எவிடன்சஸ், இதெல்லாம் வேணும். அது இல்லாமல் உங்களுக்கு வேண்டும். அதில் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்டிங் இது நான் சொல்றேன். ரிக்வேதத்தில் 10 மண்டலம் இருக்கு. எல்லா மண்டலங்களிலும் குதிரை என்பது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ரிக்வேதிக் சிவிலைசேஷன்.
Rigvedic people, if they are indigenous to India, how did they get the horses? Are you going to challenge the scientific theory of horse domestication? According to the science, horse was domesticated in Central Asia between 3000 and 3500 BC. அப்ப இந்த குதிரை மத்திய ஆசியாவில் இருந்த குதிரை இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? Sir, no. You established that horses were indigenous to India. Establish. Where is the mainstream paper? Exactly. Those are not mainstream papers. You tell me one academic institution which has agreed to that. No. No. Let us not get into this argument because I've written books about it. Read my book, Kumarikandama Sumeriya. I'm not talking just like that. Okay. I can argue with you, but this is not the dais. Fair enough. Let me come to that point. I will answer your point. This is not the only issue that I'm taking up. Take Sanskrit. When you want to say that Rigvedic people are indigenous, how can you allow Sanskrit to be in the family of Indo-European languages? அனைத்து இந்திய மொழிகளும் தமிழ் உள்பட 30 அடிப்படை எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டது. 30 phonemes, 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள். வடமொழியில அலபோன்ஸ், க க என்ற அனுதாசங்கள் இருக்குது. ஆனா அடிப்படை எழுத்துக்கள் அங்கேயும் 30, இங்கேயும் 30. எப்படி வந்தது? அடுத்தது, ஒரு மொழி ஒரு குடும்பத்தை சேர்ந்தது என்றால் 3 கூறுகள் வேண்டும். The word order, the syntax formation, and then the alphabets. ஒன்றொன்றாக எடுத்துக்கொள்ளுங்க. The word order. What is word order? ஒரு வாக்கியத்தில் எழுத்துக்கள், வார்த்தைகள் எப்படி அமையும் என்பதை பொறுத்துதான் அந்த மொழியின் கூறு தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒன்று தரேன். துமாரா நாம் கியா ஹை, அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மாத்துங்கள். உன் பெயர் என்ன? You will get a grammatically correct sentence. Try that in English. Your name what? It is not grammatically correct. This is the difference between a normal phrase, sentence and a word order. நான் இன்னொன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் புக் செய்தேன். 5 வார்த்தைகள். அதுல 3 ஆங்கிலம். ஸ்டேஷன், டிக்கெட், புக். நான் தமிழ்ல பேசினேனா இங்கிலீஷ்ல பேசினேனா? எப்படி? தமிழ்ல ஆங்கில வார்த்தைகள் கலந்து பேசினேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? 60% of this in percentage wise 60% of the vocabulary is English. ஏனென்றால் இந்த வேர்ட் ஆர்டர், வார்த்தைகள் அமையக்கூடிய விதி, இது அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சமமானது. ஐரோப்பிய மொழிகளுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. ஆனா சம்ஸ்கிருதத்தை அங்க எப்படி வைக்க நம்ம இதுவரைக்கும் அது கேள்வி கேட்டிருக்கோமா? அடுத்தது சந்தின்னு ஒண்ணு இருக்கு. தங்க காசை தட்டி பறித்து கொண்டான். இக்கு, இச்சு, இப்பு, இதெல்லாம் சந்தி. 2 வார்த்தைகள் இணையும் பொழுது முதல் வார்த்தையின் கடைசி ஒளியும் இரண்டாவது வார்த்தையின் முதல் ஒளியும் ஒன்றாக சேர்ந்து சில இடங்களில் புதிய எழுத்துக்கள் வரும், சில இடத்துல வராது, சில இடத்துல மாறுபடும். இது அனைத்து இந்திய மொழிகளுக்கும், சம்ஸ்கிருதம், தமிழ் எல்லா மொழிகளுக்கும் இருக்கு. ஏதாவது ஐரோப்பிய மொழியில இருக்கா? ஒரு உதாரணம் சொல்லுங்க. இருக்கா? கிடையாது. இப்படியெல்லாம் அடிப்படை வித்தியாசங்கள் எல்லாம் விட்டு விட்டு ஏதோ 10 வார்த்தைகள், 10,000 வார்த்தைகள் இருக்கட்டும். சம்ஸ்கிருதம் என்னுடைய மொழி, அது it should belong to the proper Indic family of languages, not Indo-European family of languages. அப்படி எடுத்தோம் என்றால் சம்ஸ்கிருதமும் தமிழும் ஒரே மொழி குடும்பத்திலே தான் வரும். ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இங்க இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு குண்டை தூக்கி போடுறேன். சம்ஸ்கிருதத்திலே ஓ என்ற நெடில் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? குறில் தான் உண்டு. ஆனால் ஓம் என்பதை ஓன்னு தான் சொல்றோம். இப்போ சிலர் இதுக்கு விட தெரியாம ஏ யூ எம்னு எடுத்து ஓம்னு சொல்றாங்க. தட் இஸ் a diphthong, it's not a phoneme. கீதா உபதேசம், it ends with a, starts with u. இந்த ரெண்டும் சேரும் பொழுது கீதோபதேசம்னு வருது. இது ஒரு போலி, நம்ம இலக்கண போலின்னு தமிழ்ல சொல்லுவோம். என்ன இந்த போலி எதுக்காக சொல்றேன்னா, இது ஓ கிடையாது, இது டிப்தாங், இட்ஸ் நாட் அ சிலபிள். எனக்கு டிப்தாங் தமிழ் என்னன்னு தெரியல. ஓகே, விட்டுங்க. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணன் ஒரு வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க கண்ணன்.
உங்க நாக்கு எப்படி போச்சு? பல்லுக்கு அடியில முதல்ல தொடும் கண், அப்புறம் பின்னால போய் அந்த வாயோடைய ரூஃப்ல ஒரு வாட்டி தொடும் கண் நன். இதுக்கு பேரு டென்டல் ரிஃப்ளெக்ஸ். உலகத்துல எந்த மொழியிலையும் கிடையாது, இந்திய மொழிகள்ல மட்டும்தான் உண்டு. இதை விட ஒன்னு அடிப்படையா ஒன்னு சொல்றேன், பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. பாவம் சின் என்ற சொல் நூற்றுக்கணக்கான முறை வருகிறது. சின் என்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு ஆண்டனிம் யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டனிம் இன் இங்கிலீஷ் ஆர் எனி யூரோப்பியன் லாங்குவேஜஸ் கிடையாது. நம்ம பாவம் புண்ணியம் அழகா இருக்கு. தமிழ்ல அறம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதுமே கிடையாது, பாவத்துக்கு சொல்லே கிடையாது தமிழ்ல. இப்படிப்பட்ட கொடைகளை எல்லாம் நான் வைத்துக்கொண்டு என்றைக்காவது அவனை கேள்வி கேட்டிருக்கிறோமா? நாம் சமஸ்கிருதத்தை இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். சாமி அவர்களே, உங்களுடைய கவனத்துக்கு இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சரியான அறிஞர்களை வைத்து சரியான சபையில் இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் காண்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, நேரமானி விட்டதனால் டாக்டர் சாமியை முதல் முறையாக சந்திப்பதனால் அவரோடு ஒரு சில வார்த்தைகளை உரையாட விரும்புகிறேன். 19 வயதிலே உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார மேதையாக விளங்கிய PC மகளோபனிஸ் என்பவரை சர்வ சாதாரணமாக தூக்கி அடிச்சார் அவர். அன்றைய பிரதம மந்திரி கூட அதை செய்வதற்கு துணிந்திருக்க மாட்டார். அப்பேற்பட்ட அறிவு பிரகாச சுடர் அவர். நமது மாணவர்கள் எல்லாம் அமெரிக்க கான்சுலேட்ல கியூல நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இவர் வீடு தேடி வந்தது. பொருளாதாரத்திலே கால்குலஸை அறிமுகப்படுத்தியவர். நிறைய பேருக்கு அது தெரியாது. He was one of the first academics to introduce calculus in economics. அது மாதிரி மகாபாரதத்தில் இந்த பீமன் ஒரு கதை உண்டு. பகாசுரனும் பீமனும் சண்டை போட்ட கதை. ஒரு வண்டி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பகாசுரனை வதம் பண்ணிடுவான் பீமன். நான் முதல்ல அது கதை தான் நினைச்சேன். ஆனா 5000 வருஷம் கழிச்சு பார்த்தா அது உண்மையாகுது. டாக்டர் சுவாமி 2 இட்லிய முருகன் இட்லி ஷாப்ல சாப்பிட்டுட்டு மதுரையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பகாசுரனை வதம் பண்ணாரு பாருங்க. அவன் இருக்கிற இடம் தெரியாது போச்சு. என்ன பேனா, இப்ப 100 கோடி ரூபாய் செலவுல ஒரு பேனா வைக்க போறாங்க. டாக்டர் சாமி அவர்கள் பாக்கெட்ல இருக்கிற பேனாவுடைய மதிப்பு எனக்கு தெரியல. அவர் பணத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். ஆகையினால் அதிகபட்சம் போனா அது 200-300 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஆனால் எந்த பேனா அவர் ஒரு முறையும் பாக்கெட்ல இருந்து ஒரு பேனா, ஒரு வாட்டி பேனா எடுத்து மூடிய கலட்டினார்னா ஆராஜா ஜெயிலுக்கு போறார். அடுத்த வாட்டி எடுத்தா கனிமொழி ஜெயிலுக்கு போறார். எந்த பேனா வலிமை மிக்கது? ஆகையினால பேனா யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை வைத்துத்தான் அதற்கு ஒரு மரியாதை. ரூபாய் செலவு பண்ணால் அதுக்கு மரியாதை இல்லை. அதற்கு உதாரணமாக நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இந்து சமுதாயம் இருக்கும் வரையும் சாமி அவர்களுக்கு நன்றி கடன் பட்டதாகவே இருக்கும். காரணம், ராம் சேது விஷயத்தை அதை உடைக்காமல் அவர் தடுத்தது ஒண்ணு. ராம் மந்திர் விஷயத்திலே கட்டுவதற்கு அவர் எடுத்த சட்ட முயற்சிகள். The monument in Ayodhya is the temple at Ayodhya is not just a monument for Lord Ram. It will also resonate the name of the greatest Ram Bhakt, Dr. Swami, as long as it exists. எனக்கு மாற்று கருத்தே இல்லை. சொல்லணுமா? 1-2 அவர் இந்த 60 வயதிலே அவர் செய்த 60 வருடங்களிலே, இன்னைக்கு அவர் 80 வயது, 19 வயசுல இருந்து இன்றைய வரை அவர் செய்த சாதனைகளை மற்றொரு மனிதன் செய்வதற்கு 60 பிறவிகள் வேண்டும். அவ்வளவு பிறவிகள் வேண்டும். அப்பேற்பட்டவர் நமது சாமி அவர்கள். என்ன இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்மோடு பழகுகிறார், எளிமையாக இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார் என்பதெல்லாம் நமக்கே ஒரு பெரிய பெருமை. இன்னும் அவரை பத்தி பேசுறதுன்னா எனக்கு இன்னும் இருக்கு, டைம் இல்லைங்கிறதுனால முடிச்சுக்கிறேன். ஆனாலும் டாக்டர் சாமி அவர்களே, the country needs your services more than ever before. With folded hands, I plead you to throw your weight with BJP for the coming parliamentary election and make it a success.
I know fully that I do not have the locus standi in terms of stature, education, or position to make such request. ஆனாலும் எனது கவி சக்கரவர்த்தி கம்பன் எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறான். ஏன் நீ ராமாயணம் எழுதுற, உனக்கு எழுதுறதுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு கேட்கும் பொழுது ராமாயணத்தில் ஆரம்ப பகுதியில் சொல்றான், பார்க்கடலை ஒரு பூனை குடிக்க முயற்சித்தது அது தப்பா? இருக்கிறது பார்க்கடல், முழுசா குடிச்சா என்ன, அது பூனை. அதே போல கம்பனுடைய பூனைக்கே ஒரு தகுதி இருக்கும் பொழுது என்னுடைய நான் பாய்ஹுட் ஹீரோ டாக்டர் சுவாமி அவர்கள் இந்த முறை இன்னும் பல சாதனைகளை செய்து ஒரு டெமி காட் லெவலுக்கு வரணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? தப்பு என்ன இருக்கு அதுல? அவருக்கு தகுதி இல்லையா? எல்லா தகுதிகளும் இருக்கின்றன. ஆகையினாலே இந்த வேண்டுதலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I say the greatest, Dr. Brahmin Swami. He's an Indian politician. I'm duty bound to say this, so I'm saying it. He is an economist and a statistician who has been 6 times Member of Parliament. He has been 3 times Member of Lok Sabha and 3 times Member of Rajya Sabha. He earned a doctorate from Harvard University, where he taught for many years and then returned to India. Before joining politics, he was a professor of mathematical economics at the Indian Institute of Technology, New Delhi. He was elected as member of Rajya Sabha as Janasangh nominee in 1974. He fought the emergency imposed by Srimati Indira Gandhi in 1975 and was one of the founding members of the Friends of India Society International, FISI, during the period to fight for democracy in India, 1975 to 77. Dr. Swami was a member of the Planning Commission of India and was a cabinet minister in the Chandrasekhar government in 1990-91. Between 1994 and 1996, Dr. Swami was chairman of the Commission on Labour Standards and International Trade. Dr. Swami was a long-time member of the Janata Party, and the Janata Party merged with the Bharatiya Janata Party BJP in 2013. He has written on foreign affairs of India, dealing largely with China, Pakistan, and Israel. He has been in the forefront of Hindutva issues and got the Kailash Mansarovar pilgrim route in China opened for Hindu pilgrims in 1981 and has visited the holy place twice. He saved the Ram Setu by getting a stay order from the Supreme Court. He was instrumental in expediting the Ram Mandir court case hearing, which led to the victory in the Supreme Court. He has fought numerous legal battles to liberate the Hindu temples from state control in India. He has been in the forefront to demand ban on cow slaughter and law against conversion. He has been an anti-corruption crusader and exposed many a scam of the Congress-led UPA government, which paved way for the BJP victory of 2014. He is presently working on the liberation of Gyan Vapi Kashi Temple and Krishna Janmabhoomi Temple in Mathura. It's an honor, sir, for all of us to hear you. Please. Pujya Swamiji, the author Mahalingam Balaji, and the eminent writer, as I was told, but I think he's an eminent scholar, if you will agree, Bhaskaran Prabhakaran. I'm also happy to say that he is a Tevar and not a Brahmin. But from today onwards, you qualify to be a Brahmin. I thank you for this privilege
to speak on what I think is a very important moment in our life. And for that, we need to have our sights cleared, our concepts cleared. First of all, who is a Brahmin? Is a Brahmin necessarily born Brahmin and no one else can be? Or a Brahmin can be born to Brahmin parents and become Brahmin, but others can also become Brahmin by the gunas that they have and the tyags that they have done and the courage to fight against evil. If you go to the Gita, you will find that various places Lord Krishna says that gunas are made, the varnas are made, and let's be one thing clear, varnas are to be separated from jati. Jati is by birth. It is to enable people to not marry within the same blood group, because that leads to genetic flaw. Brothers and sisters marry, the children will become will be formed a demon that they will be born by Sikh, they will be born with our Naam. This is what the pharaohs saw, because the pharaohs wanted to save their money, their riches. So they had brothers and sisters get married for the kings or the queens, and they found soon the whole pharaoh legend had disappeared, because they all became casualties and died very early. So jati was only for that, the blood group. And when the marriages are selected, you make sure that there is no clash of the blood group. But that's got nothing to do with our society, except in terms of seeing taking care that the future generations become healthy. What I am talking about is Varna. And Varna is described in Gita. Lord Krishna very clearly says that the gunas, if you are a jnani, a tyagi and a sahasi, in short, then you qualify to be a Brahmin. It's not necessary that you have to be born. Even if you are born in a particular varna, you can have different gunas and therefore move out. For example, Vishwamitra. He was born in a family, his father and mother were Kshatriyas, but he became Rishi of Rishis. Take Veda Vyasa. So therefore I would like to remove this false impression that Brahmins are born to a Brahmin family and that's more and nothing else. And if we follow this example of the Gita and what was our tradition, then the Brahmin population can grow. Like today we have recruited one, we can recruit more. We are only 3% in Tamil Nadu. And will be less because many people are migrating and going to America and staying there and not returning back. So therefore, in order to fight those who want to eliminate, finish, put down the Brahmin community, for them we need a bigger mass than 3%. And anyone who therefore preaches, I'm not saying you should go and actually convert people or engage in those processes. But the fact is, you should now think in these terms. Can we? Because we need to fight the menace before us, and for that we need a larger population. So I will begin by this concept of Brahmin genocide, which is the title of the book.
Now, genocide is a very serious matter. We saw it in its most ugly form when Hitler killed the Jews, and up to 66 million people were sent to gas chambers. So the United Nations has a special office on genocide, and in that they have listed all various occasions in the world has seen a horrible genocide. In India, after we became independent, the first genocide was after the assassination of Mahatma Gandhi. 5,000 people were Brahmins of Maharashtra, were brutally killed because Godse was a Brahmin. It was a senseless murder that we have hushed up, but it's no more something that we can hide. There is a possibility any time that there can be a genocide of Brahmins. And therefore the book that has come, it's come at a very opportune time, and I congratulate you for having brought it out at this time. We have to educate, alert the Brahmin community of the dangers that lie ahead. Now, I would say that one of the things that we have to very clearly work on is that we must, first of all, spread the word that there is no difference ethnically between the Brahmin and any other caste in our country. And can be established by the new DNA studies. Studies have been published already in the University of Cambridge Journal of Genetics. It has been published in Mysore, the university there. Research has been published in Houston in the United States. And they say that the DNA of the Indian, and ultimately the real test of race, is DNA. The DNA of the Indian from Kashmir to Kanyakumari, from Dwarka to Assam, the DNA of all Indians is the same, and there's no difference. People think that complexion is a factor of genetics. Not at all. That's got to do with pigmentation. It's got nothing to do with DNA or race. So we are one country, which means this whole theory of Aryan Dravidian is bogus. Where did the Aryans come from? Yes, we have a word in our Sanskrit literature called Arya, but that's got nothing to do with race. Anybody who is a civilized person, who's an accomplished person, is called an Arya. Dravida is a term for region. And the first person who used the word Dravida was Adi Shankara. When he went up all the way, having debates on the way and converting people to Hinduism, and finally met the biggest expert of Buddhism, and there's Mandana Mishra in Bihar, and challenged him to a debate. And in that debate they asked him, "Who are you?" He said, "I am a Dravid Shishu." Shishu means child. And there Shankara explains that he is a part of India which is called Dravid. That is the southern states of Maharashtra, Andhra, Karnataka, Tamil Nadu, and so on. So here you see you have a clear statement, but nobody reads it because our whole curriculum doesn't allow for this kind of literature to be brought in, or this kind of historical truths to come in. So therefore, this Aryan Dravidian theory as a race theory is rubbish. And it should not be allowed to be in any of our history books. Even BJP with all its hectic efforts, even today has had an uphill fight and has not been able to change the history books that were introduced during the British times and continued during the Congress times, and may give new syllabus and a new set of books for compulsory reading to students, because there is dispute and there is objection,
And those who were there in the government, the bureaucracy earlier, they are putting up their resistance. But ultimately we will do it. We will change the history books. I am confident that BJP will come to power, but I am not confident about Modi coming to power. That's an opinion of mine personally. There may be many admirers of Modi, but I would like to say that I am only concerned about BJP coming to power because we have an ideology, and to make it a personality issue is then we are falling into the same question that we faced during Mrs. Gandhi's time. So the question is that we need a lot of time to see that all these things which have made you look inferior, feel inferior, that has to be corrected, and that can be corrected only at the school level when you teach the students the correct history with the correct history book. And this, even parents will have to learn with it because they have been brought up on the old history books. Now, as I told you that during Gandhi's assassination, there was a genocide, 5,000 people being killed without any rhyme or reason, just because Godse the killer was a Maharashtrian. Where do you draw the line? If this happens, every day will happen if we permit it. Fortunately, it has not recurred again. But once again, when Mrs. Gandhi was assassinated, 3,000 Sikhs were killed. And that itself shows that this mentality has to be wiped out, is to be taken out. And that can only come when we develop the true history of ours, that we are one people who are born here, who may have different views, we may have different religious understanding, perceptions, but as a people, we are one people, which we have to bring through the change of our history books. Otherwise, one of these days you will find another genocide that will take place. Now, this second point I would like to make about the reference to genocide was by a gentleman by name Rajiv Gandhi. I'm not talking about Prime Minister Rajiv Gandhi. I'm talking of the secretary of the DMK called Rajiv Gandhi. They can't even find Tamil names for themselves nowadays. One is Stalin and the other is Rajiv Gandhi. What kind of Tamil people are these? Anyway, he said that the Tamil Brahmins will be subject to genocide, openly in a press statement. And so I sent a petition to the High Court saying that this is in violation of our constitution, what he has said, and therefore he should be arrested. But I was told that it was required that I get sanction from the Chief Secretary. So I sent the sanction to the Chief Secretary, and the Chief Secretary has not yet responded. But meantime, I got quietly a word from somebody high up in government, I won't say who said that this gentleman will never speak again, so please don't press your court case. So I'm keeping the court case in cold storage, but if Mr. Rajiv Gandhi, former secretary now, I'm told, of the DMK, again says this, or any of them say this, there's no alternative but for us to get aggressive and take them to court and see that they repent for what they did. I did this once when Swami Dayanand Saraswati was there. When one day he told me that Karunanidhi has finally accomplished his lifetime desire. So I said, Swamiji, what was his lifetime desire? He said his lifetime desire was to take control by the government of Sabhanayakar temple, which is an ancient temple.
and the town of Chidambaram. And he said he's taken them, now they are going to destroy it, because Karunanidhi said, I'll never rest till Sabhanaka temple is destroyed. And he said it many, many years ago. So you have to take this in the Supreme Court. But I found out that the Dikshitas who were the Pujaris, they had gone to court and they lost in the single judge High Court and the division bench High Court. So normally when you lose at both levels, going to Supreme Court is a tough proposition. So I asked Swamiji, how can I go? First of all, I have no locus standi. I'm not a Dikshitar. So how will I go to court and argue this? He said, no, you go. You will see that you will have your way. And miraculously, the court accepted my petition to argue. I argued, and the court laid down what is there clearly in the Constitution, but never been known to the people, that no government can take over any temple except if there has been a financial misappropriation, then only that department of finance, but it cannot take over any part of the religious functioning of a temple. This is the order of the Supreme Court, but nobody is obeying it. I have to go from state to state to take examples and try to get it done. I've just gone to Maharashtra, where the BJP government has taken over the Pandurang, the Krishna, Pandharpur, in Pandharpur, where Vitthal and Rukmani temple, it's over thousands of years old. That particular temple, the BJP government has taken it over. And I have gone to court, and I think I'll certainly be going to win in another 2 months, and it will be freed. But I had to do it, because this is illegal. Then, on the orders of Mr. Modi, our government took over all the 104 temples of Uttarakhand, including Kashi Vishwanath, including the holy Shiva temple and the Vishnu temple. They took it all over, and the Char Dham as it's called. And what happened? The court then gave me an interim order saying that the treasury of all these 104 temples will be not in the hands of the government, which is what the ordinance said, but in the hands of the pujaris, and that will not be taken away. And suddenly the government lost interest, and then after my court case, I won the court case, they have withdrawn it. Now the Char Dham temples are all free. Now, therefore, what I am saying to you today is, you have, as Brahmins, as Hindus, we have to make sure that what is special about our culture includes looking after temples. And I'm unhappy to see our pujaris, our people who are working in the temples, who have given their entire life for it, who have learned the Sanskrit shlokas, they have learned all the scriptures, who perform the pujas, the miserable life they have to lead, and particularly Tamil Nadu. And in Tamil Nadu, we need a renaissance, we need a Hindu revolution, and if it doesn't come this year, it will come in the next 10 years. If it doesn't come in 10 years, it will come in sometime in the other, but we have to keep trying. And you will find that slowly people start yielding. I remember when I was fighting for Ram Setu, Karunanidhi got very upset, and he said, what is this Swami saying, Ram Setu? Ram was an engineer. He went and built the bridge. So, everybody was offended. But 2 days later, Karunanidhi fell sick. So he had to be admitted to hospital. And the hospital's name was Ramchandra Medical Hospital.
So I wrote him a letter, get well soon, because Ramchandra ji may not give you much time because it's a temple in the name of Ramchandra ji. This is the way in which they have been trying to be debased. But as far as the Tamils are concerned, the targeting of the Hindus must end. We cannot tolerate it anymore. I have no problem with them because anytime I make a little noise, they adjust, and then I get a secret message, please don't go any further. We have fixed them. But I like all of you to be fighters and pursue the matter. The law is in your favor. Make friends with any lawyer you know and tell him, ask him to help you to file cases. Don't take anything lying down. Because we now need a situation where we are no more passive. We don't want to be, of the ministers. I see lots of Brahmins who are ready to be secretaries to ministers. I don't understand. Then why are you a Brahmin? You should be a Kayast or something like that to see who does paperwork. The Brahmin is a most elevated position. So according to that, we must try to live. All that has happened during the British period, all this I understand. But I would say now you can start doing some things in your own residences. In your own residence, please try and see if you can persuade your children to learn Sanskrit. Because Sanskrit is the language of the future. You can go to Google and you can Google artificial intelligence and Sanskrit, just that much. And they'll bring out a research volume published by the American the Space Rocket Research Center, NASA, and their Journal of Artificial Intelligence states that there is only one language with which we can communicate in artificial intelligence with robots, and that is Sanskrit. Why? Because every word is precise sound. It will not confuse the computer. If you use English and you say PUT, you type PUT, it's put. But if you type BUT, it's but, and the computer will get confused and therefore won't not work. So today, in almost every research center of the world, in the Western world, Sanskrit is slowly becoming a compulsory language. If you go to Google and type St. James School, London, James School is one of the most prestigious schools of London. It's an all-white school. And they are so prestigious that when Charles was being crowned, a group of students came and sang a song. What song, I'll tell you in a minute. But first is, if you go to Google and type St. James School, London, and Sanskrit, just that much. What will come out is that in that school in London, every morning between school for children of ages of 6 and 11, they have to sing shlokas of Sanskrit in an English school, all-white English school. And the same group of students, 6 to 11, came for Charles and sang Sanskrit songs, Sanskrit connected songs in Charles's coronation. But nobody noticed it here. Our news media also doesn't, of course Tamil media will not, they will probably suppress it. But northern media also don't understand the significance of this. Everywhere Sanskrit is being revived. And so I would say Brahmin community should take the lead in this by seeing that all their children have the opportunity to learn Sanskrit, because Sanskrit is going to become the language in the future
of at least artificial intelligence and therefore the base of science. So, all this is fine, but somewhere, as I will come back to the first point I made as my last point, the numbers of Brahmins must increase. You can't take on, millions and millions of people by being a few millions yourself. And therefore, you must have through not by me or anyone else, but by the great sadhus of our country, one of them is seated here, who can make it possible for the society and the Brahmins in particular to accept people who are born in other castes or other varnas, and because they have the same gunas as Krishna said Brahmins should have, if they have the same gunas, to break them and declare them as part of the Hindu community. Today we are 3%. If you can be 10%, I'd like to see what Mr. Karunanidhi's party would do. And they will wither away because they cannot manage a larger population. In UP, Brahmins don't have a problem. They're 16%. But they don't have a problem, because those 16% form a very big voting bloc. So I would say, first of all, please see that your children are educated in what it means to be a Brahmin, and what are the requirements of that, and how you can live with it without it interfering with any of your modern occupations. And the second is, how is it possible over a period of time to see that not more Brahmin children are born, but how other communities, people born in other communities, because of the procedure, because of their agreeing to or are adopting the necessary discipline of Brahmin, to become a part of the Brahmin community. Those who go, say, for a school which is run by Brahmins, but they are not Brahmins from Brahmin community, they could be part of that. But the Brahmin community's numbers must increase. It's not a very popular thing I'm saying, I know it, but I think from a strategic point of view, I've come to the conclusion that you can't go on, and because anyway the Brahmin population also is going down. They're more educated, they have fewer children, and then some of them go abroad and settle down. They get very, very pushy jobs there and don't want to come back. So the shrinkage will take place. Or we have extremely poor Brahmins who are like Archakas and so on and so forth. So somewhere along the time, as a community, we should form a body, which body will be looking for how to get talent from young talent from other parts of our society and bring them into the Brahmin community. Thank you very much. Thank you very much, Dr. Swami, for your invaluable and sharing of very potent information.